யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு இஸ்ரேலுக்கு. நீங்க சீஸ்ஃபயரை ஏற்படுத்தவில்லை என்றால், உடனடியான சீஸ்ஃபயரை ஏற்படுத்தலை அப்படின்னா நான் என்ன செஞ்சிருவேன், பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து விடுவேன், அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாக அறிவித்து விடுவேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அமெரிக்கா செய்ய வேண்டியதை இப்போ யூகே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாராட்டுக்கள் யூகே. அமெரிக்கா தான் சொல்லியிருக்கணும், இஸ்ரேல் நீ பெரிய அளவில் சண்டை போட்டுட்டு இருக்க, நீ சண்டை போடுறதை நிப்பாட்டலைன்னா உனக்கு எதிராக நாங்கள் பெரிய பொருளாதார தடையில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது அமெரிக்காவினுடைய கடமையாக இருந்தது. பாலஸ்தீனத்துக்கு கடன் கொடுப்பதற்கு மேற்குலக நாடுகள் இல்லாட்டி வேர்ல்டு பேங்க் எல்லாம் தயாராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு தனி நாடாக போயிடுச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் ஸ்டார்மர் அவர்களுடைய மிகப்பெரிய எச்சரிக்கை. ஆனால் இந்த எச்சரிக்கை எந்த அளவுக்கு இஸ்ரேலை அப்படியே தள்ளிவிடும் இல்லாட்டி ஒரு உழுப்பும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. அந்த கருத்து கணிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை இஸ்ரேல் மற்றும் காசா இவங்களுடைய சண்டை நடந்துக்கிட்டே இருக்கணுமா, முடிஞ்சிடணுமா, இல்லை அதில் அமெரிக்காவினுடைய தலையீடு வேணுமா அப்படிங்கிறது தான். ஆனால் அமெரிக்கர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் மற்றும் நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக அமெரிக்கர்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் அமெரிக்காவில் ஒரு பெரிய குரல், இஸ்ரேலுக்கு எதிரான குரல் மக்களிடையே உருவாக ஆரம்பித்திருக்கிறது.